வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் தனியார் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியது ஏன் என்று ஒன்றிய குழு கூட்டத்தில் பாமக உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் சிவக்குமார் தலைமையில் இன்று மதியம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் பேசிய பாமக உறுப்பினர் சங்கர், கும்மிடிப்பூண்டி பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதுகுறித்து பல கூட்டங்களில் வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் எந்தவித ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் கும்மிடிப்பூண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட தனியார் மசாலா தொழிற்சாலை ஒன்றிற்கு விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கியது ஏன் எனவும் பாமக உறுப்பினர் சங்கர் கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து அதிகாரிகள் உறுப்பினரின் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர். கூட்டத்தின் முடிவில் வட்டார திட்ட அலுவலர் அமுதவர்மன் நன்றி கூறினார். பேசல இந்த 4 வருஷமா பேசிட்டு அதுல ஒரு கம்பெனி 10 கம்பெனி அப்ரூவல் தரீங்க. ஒரு கம்பெனி நாளைக்கு இதே ஹைடெக் கார்பன் மாதிரியோ இதே சித்திரகோட் மாதிரியோ இதே மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு ஆட்சி மசாலா கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சபையில சொன்னேன். ஆனா அதே கம்பெனிக்கு வந்து தீர்மானம் போட்டு கம்பெனி ரன் பண்றதுக்கு தீர்மானம் போட்டு அப்ரூவல் கொடுத்தீங்க. சோ நாளைக்கு ஒரு காலத்துல வந்து கூட்டம் நடக்கும் போது அன்னைக்கு ஒரு சேர்மன் வந்து அதே சொல்லுவாரு, அப்ப கொடுத்துட்டாங்க அபாயகரமான பகுதியா மாற்றணும் சொல்றீங்கல்ல, டெக்னிக்கல் பேசி எனக்கு பல போன்லாம் வந்து அது விஷயம் கேட்டா நம்ம இன்னைக்கு போய் நீங்க சொல்றீங்களா, இப்போ நம்ம பாத்துக்கலாம், நீங்க நாளைக்கு பேசுவீங்க. இது விஷயமா கூட்டத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் மாறி கொடுத்து பேசி எனக்கு பல